ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2 படம் கொண்டு வந்திருக்கேன். ஒன்று ரொமான்ஸ் ஃபேண்டசி ஜானரில் வந்த படம், இன்னொன்று பக்கா ஆக்ஷன் த்ரில்லரில் வந்த படம். இந்த 2 படமே எந்தெந்த ஓடிடியில் இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வில் யூ பி தேர். 2016 ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு கொரியன் ரொமான்ஸ் ஃபேண்டசி ஜானரில் வந்த படம். ஜி ஹியோங் ஹாங் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கிம் ஹியூன் சியோக் இதில் நடிச்சிருக்காரு. இதோட ரன் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 hour 51 minutes. இதோட கதை என்னன்னா, ஒரு கொரியன் டாக்டர் மெடிக்கல் கேம்புக்காக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே போயிட்டு திருப்பி வரும்போது ஒரு தாத்தா வந்து அந்த டாக்டருக்கு ஒரு டப்பா கொடுக்குறாரு. அந்த டப்பாக்குள்ளே ஒரு 10 மாத்திரை இருக்குது. அந்த டப்பாவையும் வாங்கிட்டு இவர் ஊருக்கு வந்துடுறாரு. இந்த டாக்டருக்கு கேன்சர் இருக்குது. ஸோ இவர் எப்போ வேணாலும் இறந்துருவாருன்னு இவருக்கே தெரியும். பட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்காமல் இருக்காரு. அந்த தாத்தா கொடுத்த மாத்திரையை ஒன்று எடுத்து போடுறாரு. போட்டோன்னே தூங்குறாரு. தூங்குனதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு டைம் ட்ராவலுக்கான மாத்திரைன்னு. 1985க்கு போயிடுறாரு. 1985ல் அவரோட எங்கேஜை அவர் மீட் பண்ணுறாரு. ஸ்டார்டிங்லேயே இவருக்கு தெரிஞ்சிருது நம்மளை மாதிரியே இருக்கானே, ஒரு வேளை நம்மளோட எங்கேஜ் தான் இவனும் அப்படி சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த எங்கேஜாக இருக்கிறவனுக்கு இவர் யாருன்னே தெரில. திருப்பி போய் அவர் மீட் பண்ண தான் 2 பேருக்குமே தெரியுது. அவர் தூங்கும் போது தான் அந்த டைம் ட்ராவல் பண்ணி அங்கே போக முடியும். முழிச்சிட்டாருனா திருப்பியும் அவர் நார்மல் லைஃப்கே வந்துடுவார். அவர் ஒரு 2-3 வாட்டி அங்கே போனதுக்கப்புறம் அந்த பையனுக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுது நம்மளோட ஓல்டேஜ் தான் இவர் அப்படின்ட்டு. இவர் எதுக்காக வராரு அப்படின்னு கேட்கும்போது, என்னோட லவ்வரை பார்க்கறதுக்காக தான் வரேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த ப்ரெசென்ட்டில் ஹீரோ ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. என்னன்னா அந்த லவ்வர் இறக்க போகிறாங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த 1985ல் இருக்க பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத ரொம்ப நல்லாவே எடுத்திருப்பாங்க. இந்த படம் கொஞ்சம் ஸ்லோ பர்ன் தான், பட் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த படத்தில் ரொமான்ஸும் ஃபேண்டசியும் கலந்து ரொம்ப சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்லோ பர்ன் மூவி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ரொம்ப கிராஃபிக்ஸ், பயங்கரமான டெக்னாலஜி அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் டைம் ட்ராவலை இவ்வளோ சிம்பிளாக எந்த படத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுலேயும் அந்த 10 மாத்திரை வரைக்கும் தான் அவர் அதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவரால் டைம் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதுக்குள்ளே போய் ஹீரோயினை காப்பாற்றினாரா, காப்பாற்றினா என்னெல்லாம் ஆகும், காப்பாற்றலைன்னா என்ன ஆகும் அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு அடுத்தடுத்து என்ன ஆகுன்றத ரொம்ப சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் எனக்கு இந்த மாதிரி படம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம் பிரைம் மினி டிவியில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு IMDb கொடுத்துருக்க ரேட்டிங் 7. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் த ரெய்ட். 2011ல் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு இந்தோனேஷியன் ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் வந்த படம். இதை கேரத் ஈவன்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இக்கோ வாய்ஸ் நடிச்சிருக்காரு. இதோட ரன் டைம் 1 hour 41 minutes. இதோட கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஃபோர்ஸில் இருக்காரு. அவர் ஒரு 20 பேரோட சேர்ந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு ட்ரக் லார்டை பிடிக்கிறதுக்காக போகிறாரு. அந்த ட்ரக் லார்டு வந்து ஒரு 30 மாடி கட்டடத்தில் இருக்கான். அந்த 30 மாடி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் நிறைய கிரிமினல்ஸை அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் தங்க வச்சுருக்கான். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் அவனை போய் பிடிக்க முடியும். இங்கே 20 பேரும் சேர்ந்து அந்த பில்டிங்குள்ளே போகிறாங்க. ஃபஸ்ட்டு 1-2 ஃப்ளோர் கொஞ்சம் ஈஸியாகவே போயிடுறாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி வச்சிடுறாங்க. கொஞ்சம் ஃப்ளோர் தாண்டி போகும்போது ஒரு சின்ன பையன் இவங்களை பார்த்துட்டு இவங்களை பற்றி சொல்கிறதுக்காக ஓடும்போது தெரியாமல் ஒருத்தர் சுட்டுறாரு. அதை இன்னொரு பையன் பார்த்துட்டு போய் அலாரம் அடிச்சிடறான். அலாரம் அடித்தோடனே அங்குள்ள எல்லாருமே உஷாராயிடுறாங்க. உஷாரானதுக்கப்புறம் வில்லன் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற எல்லாரையும் ஒருத்தராக அனுப்ப ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்றதை ரொம்ப சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பக்கமான R rated ஆக்ஷன் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். ஏன்னா ஸ்டன்ட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதே சமயம் வயலன்ஸும் ஜாஸ்தி. ஸோ இது வந்து சின்ன பசங்க பார்க்க வேணாம். 18+ படம் தான் இது. இல்லை, ஹீரோட ஸ்டன்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். தாய்லாண்டில் எப்படி டோனிஜாவோட ஆக்ஷன் இருக்கும் அந்த மாதிரி இந்த இந்தோனேஷியன் மூவிஸில் இக்கோ வாய்ஸோட ஆக்ஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இவர் இன்னும் நிறைய படம் நடிச்சிருக்காரு. எல்லாத்துலையுமே ஆக்ஷன் செம்மையாக பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு வந்து பயங்கரமான வயலண்ட் ஆக்ஷன் மூவி பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். அதே சமயம் இந்த படத்தில் எக்கச்சக்க கன் ஷாட்ஸு, எக்கச்சக்க ஸ்னைப்பர் ஷாட்ஸு, ஹெட் ஷாட்னு எக்கச்சக்கமாக இருக்குது. R rated ஆக்ஷன் மூவிஸ் பிடிக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் லயன்ஸ் கேட் பிளேயில் தமிழ் டப்பிங்கில் இருக்க IMDb 7.6. இந்த 2 படமும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது என்ன மாதிரி படம் போடலாம், என்ன ஜானரில் உங்களுக்கு படம் வேணும்னு சொல்லுங்கள். அண்ட் எந்த படம் எந்த OTTயில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கனாலும் என்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.